எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு கள நிலவரம் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம், உங்களுடைய பார்வையில? இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இப்ப நம்ம திருச்சி முடிச்சு இன்னும் ஃபர்தர் டெல்டா நம்ம செக் பண்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல 6 சட்டமன்ற தொகுதிகள், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம், ஆலங்குடி, அப்புறம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிகள். இதுல ஃபர்ஸ்ட் கந்தர்வக்கோட்டை தனி தொகுதின்னு ஆரம்பிப்போம். இந்த கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி இப்போ சிபிஎம் சிட்டிங் சீட்டு. அந்த கட்சியை சேர்ந்த சின்னதுரை அங்க எம்எல்ஏவா இருக்காரு. இவர் கடந்த முறை இங்க போட்டிட்டு 45% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அவங்க 36% ஓட்டு எடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கு முன்னாடிலாம் நீங்க அங்க அதிமுக தான் இங்க ஜெயிச்சிருக்கு. காரணம், இங்க ஒரு செக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்க சிபிஎம்க்கு நல்ல கன்சாலிடேட் இருக்காங்க. பிளஸ் முக்குளத்தூர் ஓட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. கடந்த முறை அமமுக இங்க 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அமமுக அதிமுக சேர்ந்தாலே கொஞ்சம் ஜெயிக்க முடியுமான கொஞ்சம் டஃபா தான் வந்திருக்கும். பட் ஆனா பிஜேபின்றதால அங்க ஓட் டிரான்ஸ்பர் எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப பிஜேபி நிக்கிறாங்க, சின்னதுரை நிக்கிறாரு, பிஜேபியை சேர்ந்த உதயகுமார் நிக்கிறாரு, நாம் தமிழர் நதியா தமிழ்ச்செல்வன் நிக்கிறாங்க, டிவிகே சுப்பிரமணியம் நிக்கிறாரு. போன வாட்டியே நாம் தமிழர் இங்க 12,000 ஓட்டு எடுத்து கொஞ்சம் டீசென்ட் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் டிவிகே பக்கம் ஷிஃப்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இவங்க கொஞ்சம் இந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சின்னதுரை கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்கு. ஏன்னா இங்க அமமுகவுக்கு டீசென்ட் போட்டிருக்கு. அமமுக பிளஸ் அதிமுக ஒரு சின்ன எட்ஜு கிடைக்கும். பட் 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமான்றது தெரியல. அப்படியே நடந்தாலும் அது தாமரை என்பதால இது இன்னும் கொஞ்சம் சிக்ஸ்ன்றதால இங்க சின்னதுரை கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றுவாருன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி. விராலிமலை சட்டமன்ற தொகுதி என்பது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடும் தொகுதி. திரு விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தவரை அவர் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான். அவர் ஒரு காஸ்ட் இல்லை, அவர் பவர்ஃபுல்லான கல்லர் லீடர் தான். அது பக்கம் இருந்தாலும் எல்லா காஸ்டுமே பொதுவான ஒரு மனிதர். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2016 to 21 அமைச்சராக இருக்கு. நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த மாவட்டத்தை இந்த தொகுதிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் இருக்காரு. அவர் இப்ப 2016 அவர் ஜெயிக்கும் போது ஒரு 5% ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறது. 49% ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. 51 வரும், 53% போயிடுறாங்க. அப்பனா அந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கா கவுண்ட் பண்ணி இப்ப 2014 திமுக வேட்பாளர் எடுத்த ஓட்டு ஒரு 44% ஓட்டு. அதுல ஒரு 3%, 4% இவர் நோக்கி ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவர் 40% எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இவரோட கிரவுண்ட் ஒர்க் லாஸ்ட் டைம் ஆச்சு. கடந்த முறை நாம் தமிழர் கூட 7,000 ஓட்டு தான் இந்த தொகுதி. ஸ்டேட் ஆவரேஜ் கம்மி தான். இங்க அமமுகவோட தாக்கமும் பெருசா இல்லை. ஏன்னா எந்த பவர்ஃபுல் முக்குளத்தூர் மந்திரி இருந்தாலும் இவருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி விஜயபாஸ்கர் கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிர்க்க திமுகவோட மாவட்ட செயலாளர் நிற்கிறாங்க. நல்ல கேண்டிடேட், திமுக போட்டு ஒர்க் பண்றாங்க, செல்லப்பாண்டியன்னு. அவருக்கு தலைமை கொஞ்சம் பேக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பட் எங்கேயோ இவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நாம் தமிழ்ல சத்யலட்சுமி நிற்கிறாங்க, டிவிகே முருகேசன் நிற்கிறார். இங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விராலிமலையில இங்க அருந்ததியர் பாப்புலேஷன் ஒரு 35% இருக்கு. முக்குளத்தூர் 25% முக்குளத்தூர் ஓட்டு இவருக்கும் வரும். திமுக வேட்பாளர் முக்குளத்தூர் தான், அவரும் கொஞ்சம் லைட்டா பிரிக்கலாம். அருந்ததியர் பறையர் 10%, முத்திரையர் ஒரு 8%, வெள்ளாள கவுண்டர் ஒரு 8%. ஸோ டெக்னிக்கலி இந்த சோசியல் செட்டப் நான் அருந்ததியர் ஓட்டு இங்க 35% இருக்கு, பறையர் ஓட்டு 10% இருக்குன்ற போது அது இவருக்கு திமுகவுக்கு எட்ஜு கொடுக்கணும். பிளஸ் முத்திரையர் ஓட்டும் கே செல்வகுமார் போன்றவங்களாம் கண்ட திமுக கூட்டணி இருப்பதால் அவர் எட்ஜு கொடுக்கணும். பட் இதெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி விஜயபாஸ்கருக்கு இருக்குன்றதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஃபைட் இருக்கு கொடுக்கலாம், பட் ரொம்ப பெரிய இது இருக்காது. விஜயபாஸ்கர் இங்க வெற்றி பெறுவார் தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இது திமுக சிட்டிங் சீட்டு. இங்க கடந்த முறை இங்க திமுக முத்துராஜா அவர் 48% ஓட்டு ஜெயிக்கிறாங்க. அவர் எதிர்த்து அதிமுக சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் அவர் 40% எடுத்து ஜெயிக்கிறாரு.
அவர் நாம் தமிழ் வேட்பாளர் இங்க 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் 4,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்துராஜா இங்க இப்போ மீண்டும் கண்டஸ்ட் பண்றாரு. கார்த்திக் தொண்டைமானும் திமுக சேர்ந்துட்டாங்க. பாஜக சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற ஒரு கேண்டிடேட் போகிறார். ஒரு கள்ள சமூகத்தை சேர்ந்தவர் தான். நாம் தமிழர் இருந்து எழிலரசியும் டிவிக்கு வந்து ஷரீஃப்ன்ற ஒருத்தர் கண்டஸ்ட் எழிலரசி வருஷம் முத்திரையர் நினைக்கிறேன். பட் இங்க வந்து வின்னிங் பொசிஷன்ல இருக்கிறதால திமுகவுக்கு இங்க கொஞ்சம் முத்திரையர் ஓட்டு இந்த கே செல்வகுமார் மூலியமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுக்கோட்டை இடத்துல முக்குளத்தோர் நம்பர் 1 காஸ்ட் 23% இருக்காங்க. ஸோ இவர் 2 பேருமே இப்போ முக்குளத்தோர் சமுதாயம்ன்றதால இந்த ஓட்டு பக்காவா பிரியும். அடுத்து முத்திரையர் கொஞ்சம் திமுக நிறைய வரும், வெள்ளாளர் ஓட்டு கொஞ்சம் திமுக வரும், யாதவர் கொஞ்சம் பிஜேபி பக்கம் போகணும்னாலும் போகும். முஸ்லீம் ஓட்டு 10% இது இருக்கு. பிளஸ் இதுவும் திமுக இருக்கிறது பக்கா திமுக பக்கம் போறதால திமுக வந்து இங்க ஓரளவு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் இந்த தொகுதியும் இருக்காங்க. கார்த்திக் தொண்டைமான் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு. அடுத்து திருமயம் சட்டமன்ற தொகுதி. திருமயம் சட்டமன்ற தொகுதி வந்து அமைச்சர் ரகுபதி போட்டியிடும் தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த மாதிரி ரகுபதி அவர்கள் வந்து 41% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவர் எதிர்த்த அதிமுகவை சேர்ந்த திரு வைரமுத்து, அவர் முன்னாள் அமைச்சர், அவர் வந்து ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வைரமுத்து தான் 2 times சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருக்காரு. 11 அவர் தான் இருந்தார். அப்புறம் 16, 21 ரகுபதி இருந்திருக்காரு. ஸோ ரகுபதி வந்து 2016 வந்து 45.5% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. ஆனா அவர் வந்து 2021 வரும்போது 41% அவர் ஓட்டு எடுத்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா கே செல்வகுமார் இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் நத்தம் வேட்பாளர் போட்டு கே செல்வகுமார் வந்து ஒரு 8% ஓட்டு வந்து பிரிச்சிருக்காரு. அதுல வந்து இவர் ஓட்டு பிடிச்சிருக்காரு, அதிமுக ஓட்டு 2 பேர் ஓட்டு பிடிச்சிருக்காரு கிடைச்சிருக்காரு. அதுல கொஞ்சம் வாக்கு இழந்திருக்காரு. இப்ப கே செல்வகுமார் திரும்ப இங்க ரகுபதி தரப்புல வந்தா எந்த அளவு ஓட்டை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கடந்த முறை அதிமுக 5% 2 கட்சியுமே டேமேஜ் பண்ணாரு. அந்த அவர் வெளில கொண்டு வந்த ஓட்டு வந்து முத்திரையர் ஓட்டு வந்து இந்த முறை 100% திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிமுக சேர்ந்த வைரமுத்து, அவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் கொஞ்சம் அங்க அட்வான்டேஜ், அவர் கொஞ்சம் அது ஒரு அட்வான்டேஜ். நாம் தமிழர் இருந்து லக்ஷ்மி சீனிவாசன் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேல சிந்தாமணி என்றவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து முக்குளத்தோர் இங்க 22%, இதுவே வைரமுத்துக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். அப்புறம் முத்திரையர் 20%. இந்த 20% வந்து ஓரளவு 100% கன்வெர்ட் ஆனா திமுகவுக்கு ஒரு பெரிய விளக்கம். இப்போ செட்டியார் இவர் ரகுபதி கம்யூனிட்டி அவங்க கொஞ்சம் ஃபுல்லா இருக்காங்க. பறையர் ஓட்டு இங்க 12% இருக்கு, பல்லர் ஓட்டு ஒரு 8% இருக்கு. ஸோ டெக்னிக்கலி இதுல வந்து ஃபைட் க்ளோஸா இருந்தாலும் இவருக்கு ரகுபதிக்கு ஒரு க்ளோஸ் எட்ஜ் நம்ம கொடுக்கலாம் இந்த தொகுதியில். இன்னொரு அமைச்சர் ஆன மெய்யநாதன் போட்டியிட ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில மெய்யநாதன் கடந்த 2 முறை வெற்றி பெற்றிருக்கார். அவர் கூப்பா கிருஷ்ணன், அதிமுக சேர்ந்த கூப்பா கிருஷ்ணன் வந்து 2011-16 அவர் வெற்றி பெற்று இப்போ டாவேக்கால இருக்காரு. 2021 வந்து மெய்யநாதன் அவர் வந்து இங்க 51% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. அவருக்கு ஏதாவது தர்மா தங்கவேல் அவர் 36% ஓட்டு எடுக்கிறாரு அதிமுகவை. நாம் தமிழர் ஒரு 15,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 9%. நாம் தமிழ் இங்கெல்லாம் வந்து முத்திரைய கேண்டிடேட் போட்டு பண்றாங்க. ஸோ இந்த முறை வந்து அதிமுக தானா விமல் கண்டெஸ்ட் பண்றாங்க. மெய்யநாதன் இவர் கண்டெஸ்ட் பண்றாரு திமுக. மீண்டும் NTK ராஜாராம், டிவிகே துரை கந்தசாமி கண்டெஸ்ட் பண்றாங்க. என்னை பொறுத்தவரை இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. தானா விமலும் முத்திரையர் தான்றதால முத்திரையர் ஃபைட்டா இருந்தா கூட இவர் மெய்யநாதன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. ஏன்னா அவர் ஜெயிச்சா மந்திரி என்ற அந்த பொசிஷன்ல இருக்காரு, அதில் கம்ஃபர்டபுளா இருக்காரு. கொஞ்சம் 5 வருஷம் மந்திரியாக கூட இருந்திருக்காரு. பிளஸ் நாம் தமிழர் முத்திரையர் கேண்டிடேட் தான் போனாட்டி போட்டு கொஞ்சம் ஓட்டு பிரிச்சாங்க. பட் இவங்க எந்த அளவு நாம் தமிழர் இந்த மாதிரி அதே முத்திரையர் ஓட்டு எடுப்பாங்க இப்போ முத்திரையர் தான். ஸோ 3 கட்சிகளும் பிரதான முத்திரையர் வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ அது எந்த அளவுக்கு இங்க எஃபெக்ட் கொடுக்கும். பெரும்பாலான முத்திரையர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவங்க மினிஸ்டர் நோக்கி போட்டு லைக் இருக்கு. இப்போ ஆலங்குடி எடுத்துனா முத்திரையர் 25% இருக்காங்க, முக்குளத்தோர் 20% இருக்காங்க, பறையர் 13%, உடையார் 10%, அப்புறம் முஸ்லிம் 10% இருக்கு. ஸோ இந்த முஸ்லிம் 10%, முக்குளத்தோர்ல ஒரு செக்ஷன் ஓட்டு போடுறதும் இவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெய்யநாதன் வந்து மீண்டும் இங்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் தான் அதிகம் நான் சொல்றேன்.
அடுத்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மற்றும் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த தமிழக அரசியல் மூத்த அரசியல் தலைவர் திரு திருநாவுக்கரசு வந்து பல முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஏன்னா 77 முதல்ல வெற்றி பெற்ற, அப்புறம் அங்க 77 to 99 அவர் தான் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தேசிய அரசியலுக்கு போயிட்டு அப்புறம் அவரோட மகன் திரு டி ராமச்சந்திரன் அவர் தான் இப்ப கேண்டிடேட்டா இருக்கிறார் காங்கிரஸ். அவர் 2021 அவர் தான் வெற்றி பெற்றார். 21 டி ராமச்சந்திரன் எடுத்துட்டாரு. இது 49% ஓட்டு எடுக்கிறாங்க. அவர் எதிர்த்து போட்டிட்ட ராஜநாயகம் அதிமுக 30% ஓட்டு வருது. நாம் தமிழர் இங்க 11% ஓட்டு எடுக்கிறாங்க. சிவசண்முகம் இவங்க வந்து 2.5% இருக்காங்க அமமுகல இருந்து. இந்த தொகுதியில இருக்க காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னா, இங்க வந்து முக்குளத்தோர் டாமினண்டா இருக்கு 21%. இவர் முக்குளத்தோர்ன்றதால அதுல ஒரு லார்ஜ் செக்ஷனுக்கு வந்து முத்திரையர் அந்த இவங்க மூலியமா கொஞ்சம் முத்திரையர் ஓட்டு வரும். ஆனா இப்ப அதிமுக கூட்டணி பாஜக நிற்குது அதிமுக கூட்டணியில, அவங்க முத்திரையர் வேட்பாளர் தான் இங்க போட்டிருக்காங்க. அவங்க ஒரு கணிசமான ஓட்டு எடுக்கலாம். முஸ்லிம் ஓட்டு அது 17% இருக்கு. அது வந்து ஓவர்வெல்மிங்கா இங்க இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே பெரிய அட்வான்டேஜ். தேவேந்திர குலால 12%, யாதவ் 10%, அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து நாம் தமிழரும் இங்க வந்து முத்திரையை தாங்க போட்டிருக்காங்க. முத்துலட்சுமி ஸ்ரீனிவாசன், பிஜேபி கவிதா ஸ்ரீகாந்த் முத்திரை, டிவிகேல முகமது பர்வேஸ் இந்த முஸ்லீம் ஓட் டார்கெட் பண்ண போட்டிருக்காங்க. பட் முஸ்லீம் ஓட்ஸ் ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு திருநாவுக்கரசுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதால இங்க வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 6 சட்டமன்ற தொகுதி கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி. இதுல கந்தர்வக்கோட்டை திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், விராலிமலை அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், புதுக்கோட்டை திமுக, திருமயம் திமுக, ஆலங்குடி திமுக, அறந்தாங்கி திமுக, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் விராலிமலை மட்டும் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு. மீதமுள்ள தொகுதிகள் அனைத்தும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா உங்களுடைய கள நிலவரங்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா மேலும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.